Hi everyone. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினா என்னோட pregnancy சீரிஸ்ல தாங்க அடுத்த ஒரு வீடியோ. So என்னோட அந்த 13th to 16th week அதாவது 4th month வந்து நான் எப்படி travel பண்ணேன், எனக்கு என்னலாம் வந்து symptoms இருந்தது, இல்ல நான் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆச்சு, நார்மல் திங்ல இருந்து மாறுச்சு அப்படின்றத தான் வந்து ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 months பாத்தீங்கன்னா அந்த ஃபோலிக் ஆசிட் மட்டும் கொடுத்தாங்களா, நைட்டு இது மட்டும் போட்டா போதும்பா அப்படின்னா வாவ் பரவாயில்லையே, ஓ டேப்லெட் அதிகமாக தர மாட்டாங்களா, சிரப் தர மாட்டாங்களான்னு நான் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தேன். பட் ஆனால் அந்த 4th monthல எனக்கு நிறையவே ஆப்பு வச்சாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு இல்லை நீங்களும் அதில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆமாங்க, இந்த 4th monthல எனக்கு என்ன ஆப்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேப்லெட் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ காலையில் 2 டேப்லெட்டு, மதியானம் ஒரு டேப்லெட்டு, நைட்டு ஒரு டேப்லெட்டு, இது இல்லாமல் கொஞ்சம் சிரப்பு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அதுவும் இந்த டேப்லெட் சைஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இது, இதெல்லாம் சாப்பிடணும். நமக்கு வந்து எப்படின்னா ஃபீவர் வந்தால் கூட ஒரு வாரம் ஆச்சுனாலும் அது தானாக சரியாகட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்து படுத்து தூங்குற ஆள் நான். ஸோ இந்த டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு, இந்த சிரப்பு அப்படின்றதுலாம் நமக்கு வந்து அலர்ஜி. ஐயோ அந்த பக்கமே போகாமல் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பட் வேறு வழியே கிடையாது. பேபியோட க்ரோத்துக்காக, நம்மளோட ஹெல்த்துக்காக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்து அதை அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது, ஸோ நான் எப்போல்லாம் செக்கப் பண்ணணும், இந்த 3 months பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. கேட்டாங்க, என்ன ஆச்சுமா, சாப்பிட்றியா இல்லையா, என்ன இப்படி இருக்க, வெயிட் வந்து கொஞ்சம் கூட உனக்கு சேஞ்சே ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு லேடிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஆல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 6 months வரைக்கும் உனக்கு வெயிட் அப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 7th monthலேருந்து ஏறிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்னை தேத்துனதுனால, ஓகே டாக்டர் நான் நல்லா சாப்பிட்றேன் டாக்டர், நல்லா தான் எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்டாக இருந்தாலும் சரி ஹெல்த்தியாக தான் எடுத்துகிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 4th monthலேருந்து கொஞ்சம் பில்லோவில் படுத்தா சம்டைம்ஸ் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்க இருந்தது. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் நம்மளால் நேராக படுக்க முடியாது. ஆல்ரெடி எப்படா ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சோ அதுலேருந்து இந்த குப்புறப்படுத்து தூங்குறதையே நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக தூங்கவும் முடியல, என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி பேபிக்கு கம்ஃபர்டபுள் இல்லை போல், ஒன்று இந்த சைட் படுக்கணும் இல்லை அந்த சைட் படுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு என்னுடைய ஸ்லீப்பிங் போஸ். ஸோ இந்த ஸ்லீப்பிங் போஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒன் சைடு இப்படி படுத்துட்ருப்போம் இல்லை இந்த சைட் படுப்போமா, முதுகு வலி பெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கம்ஃபர்டபுளே இருக்காது. பட் என்னடா அது நமக்கு இப்போவே இது வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு அந்த ஸ்லீப்பிங் இதில் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ வந்து ஓகே, இதையும் வந்து நம்ம ஒரு 10 months வரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாச்சு, வேறு வழியே கிடையாது இல்லையா. அகைன் வந்து ஆல்ரெடி வந்து வெயிட் அதிகமாகலை. ஸோ பிளட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்தாங்களா. ஸோ அந்த நர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல நர்ஸாக இருந்ததுனால கொஞ்சம் வலியே தெரியாமல் எனக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கிறது வலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க, இட்ஸ் ஓகே. ஸோ அதுவே வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி இருந்து அப்படியே ஹஸ்பண்ட் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு அப்படியே நான் வந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ ஃபுட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 months வந்து நான்வெஜ்ஜே எடுத்துக்கல, எக்கு சாப்பிட முடியல, கீ சாப்பிட முடியல, அந்த ஸ்மெல்லு எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குது, சாப்பிட்டாலும் வந்து நமக்கு வாமிட்டிங் வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுனால 4th monthல இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரேக் பண்ணலாம், கொஞ்சமாக நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு 2 பீஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால. பட் இன்னமும் வந்து அதே மாதிரி சாப்பிட முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட ஆரம்பித்து நான் வந்து அதை சாப்பிட்டு முடித்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து டேஸ் வந்து போச்சு. ஸோ என்னோட அந்த 13th to 16th week வந்து இந்த மாதிரி தான் 4th month வந்து நான் ட்ராவல்
ட்ராவல் பண்ணேன். ஸோ இன்னும் என்னெல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக க்யூரியஸாக தான் இருக்குது. சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக நான் கோத்ரூ பண்ண விஷயங்களை ரொம்ப வந்து ட்ரூவாக உங்ககிட்ட நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி லேடிஸ் நீங்கள் என்னெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ லேடிஸ் நம்ம வந்து ஓப்பன் டாக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் என்னோட ப்ரெக்னன்ட் சீரீஸ்லேயும் சரி, என்னுடைய லைஃப்பில் இருந்தும் சரி, நான் பார்க்குற விஷயங்கள் இருந்தும் சரி, நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு.